விழுப்புரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக வழிப்பறி மற்றும் திருட்டு சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக விழுப்புரம் மாவட்ட எஸ்பி தீபக் சிவாஜ் உத்தரவின் பேரில் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் தொடர் வழிப்பறி மற்றும் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த சதாப், இர்ஃபான் மற்றும் டெல்லியைச் சேர்ந்த அலாவுதீன் உள்ளிட்ட 3 நபர்கள் ஈடுபட்டது காவல்துறையினரின் விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து இவர்கள் மூவரையும் உத்தரப்பிரதேச மாநில போலீசார் உதவியுடன் கைது செய்த தனிப்படை போலீசார் அவர்களிடமிருந்து 10 சவரன் நகை மற்றும் 1,40,000 ரூபாய் ரொக்கப்பணம் கைப்பற்றினர். பின்னர் கைது செய்யப்பட்ட 3 நபர்களையும் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விழுப்புரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் மனாசிராஜ்.